உத்தரமேரூர் பகுதிகளில் உள்ள செய்யாற்று தடுப்பணைகள் நிரம்பியது. பாசன கால்வாய்களை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். பருவமழை காரணமாக செய்யாற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பகுதியில் உள்ள செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் உத்தரமேரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அனுமந்தண்டலம், சிலாம்பாக்கம், வெங்கஞ்சேரி ஆகிய தடுப்பணைகள் நிரம்பி வழிகிறது. கடந்த ஆண்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது அனுமந்தண்டலம் தடுப்பணையில் ஒருவரும், வெங்கஞ்சேரி தடுப்பணையில் 2 குழந்தைகள் உட்பட 3 குளிக்க சென்ற போது நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். எனவே காவல்துறையினர் யாரும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ தடை விதித்து தடுப்பணைகளை அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றான உத்தரமேரூர் வைர மேக தடகம் எனும் பெரிய ஏரி வேகமாக முழு கொள்ளளவை எட்டி வருகிறது. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தாலும் செய்யாறு மற்றும் உத்தரமேரூர் ஏரி நீர்வரத்து வாய்க்கால்களை மதுராந்தகம் தீயணைப்பு துறை சார்பில் வாங்க கற்றுக்கொள்வோம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் வாங்க கற்றுக்கொள்வோம் தீயணைப்பு துறையின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தீயணைப்பு நிலைய அலுவலர்கள் சீனிவாசன், திருமலை ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு தீயணைப்பு நிலையத்தின் மாவட்ட அலுவலர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் தீயணைப்பு உபகரணங்களின் பயன்பாடுகள் குறித்து எடுத்துரைத்து அதன் செயல்முறையினை பொதுமக்கள் முன்னிலையில் தீயணைப்புத்துறை வீரர்கள் செய்து காட்டினர். அதன்பின் பொதுமக்களும் தீயை எவ்வாறு அணைப்பது குறித்து செய்முறை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள், இளைஞர்கள், தீயணைப்புத்துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு ஈஸாவது இதில் 2 விதமான பொருட்கள் இருக்குது. ஒன்று உயிரை பயன்பெற வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் அதுக்கேற்ற மாதிரி அந்த வகையில் இன்னைக்கு மதுராந்தகம் நிலையத்தில் இந்த பிரச்சாரம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த அப்போ நம்ம வடக்கு திசையில் போய் தீ அணைப்போம். தெற்கு திசை வேண்டாம். தெற்கு திசை நமக்கு பாதுகாப்பானதில்லை. ஃபுல்லா அதை மூடிட்டு பாருங்க, கை தட்டுங்க தம்பி, அர்த்தம். சரி, அப்போ நம்ம தீ அணைச்சிட முடியும். உத்தரமேரூர் அருகே இருளர் மற்றும் பழங்குடி மக்களுக்கு வீடு கட்டுவதில் மோசடி. 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் வீடு கட்டும் பணிகள் முடியாததாலும் தரமில்லாமல் கட்டப்படுவதாலும் மக்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருளர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு தமிழக அரசு நூற்றுக்கணக்கான தரமான கான்கிரீட் வீடுகளை கட்டி வழங்கியுள்ளது. ஆனால் மத்திய மற்றும் தமிழக அரசின் இதுபோன்ற நல்ல திட்டங்களை சீர்குலைக்கும் சதிகள் சில அரசு அதிகாரிகள் உதவியுடன் ஆளும் கட்சியின் ஒப்பந்ததாரர்கள் மூலம் நடப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்துள்ள குன்னவாக்கம் ஊராட்சி வண்டிவாக்கம் கிராமத்தில் நீர்பிடிப்பு பகுதியில் பல ஆண்டுகளாக வசித்து வந்த இருளர் மற்றும் பழங்குடியின மக்களின் நிலையை அறிந்து தமிழக அரசு பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டத்தின் கீழ் 2023-2024 நிதியாண்டில் சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 15 இருளர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு அவர்களே அவர்கள் வீட்டை கட்டிக்கொள்ள பணியாணை வழங்கப்பட்டது. இருளர் மற்றும் பழங்குடியின மக்கள் கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் என்பதால் மாவட்ட நிர்வாகம் ஆளும் கட்சியை சேர்ந்த ஒப்பந்ததாரர்கள் மூலம் அவர்களுக்கு வீடுகள் கட்ட ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. வீடு கட்டும் ஒவ்வொரு நிலையிலும் அரசு வழங்கும் தொகையை பயனாளிகளின் வங்கி கணக்கில் அரசு செலுத்தும். அந்த தொகையை ஒப்பந்ததாரர்கள் பயனாளிகள் மூலம் பெற்றுக்கொண்டு கட்டுமான பணிகளை செய்வார்கள்.
இதில் பயனாளிகள் குடும்பத்தில் ஒருவர் அந்த வீடு கட்டுமான பணியில் ஈடுபட வேண்டும். அதற்கு அவர்களுக்கு தினக்கூலி NRGS திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்து வீடு கட்டும் நிதியில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் ஒப்பந்ததாரர்கள் பயனாளிகளை பணியில் அமர்த்தாமல் அவர்களுக்கு வழங்க வேண்டிய தினக்கூலியையும் தமிழக அரசு வழங்கும் மகளிர் உரிமை தொகையையும் ஏமாற்றி வீடு கட்ட ஒதுக்கீடு செய்த தொகையோடு பயனாளிகளின் அறியாமையை பயன்படுத்தி கையொப்பம் பெற்று வங்கி மூலம் மோசடி செய்து அபகரித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் 1 வருடத்தில் முடிக்க வேண்டிய பணிகளை 2 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை முடிக்கவில்லை என்றும், வீடுகள் தரமாக கட்டப்படவில்லை என்றும், வீட்டின் மேல்தளத்தில் இருந்து மழை பெய்தால் நீர்க்கசிவு ஏற்பட்டு சொட்டுவதாகவும் அந்த மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுவரை மின்சாரம், குடிநீர், சாலை போன்ற எந்த வசதியும் செய்து தரவில்லை என்றும், அதிகாரிகளிடம் இதுகுறித்து கூறியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் புகார் கூறும் மக்களை அதிகாரிகள் கையூட்டு பெற்றுக்கொண்டு ஒப்பந்ததாரர்களிடம் போட்டுக் கொடுப்பதாகவும், ஒப்பந்ததாரர்கள் அவர்களை மிரட்டுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் அந்த அப்பாவி மக்கள். தற்சமயம் அந்த மக்கள் குடிசைகளில் குழந்தைகளுடன் வசித்து வருகின்றனர். மழைக்காலம் ஆரம்பித்துள்ள நிலையில் கடும் சிரமத்துடன் வசித்து வரும் அந்த இருளர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு விரைந்து தரமான முறையில் வீடுகள் கட்டி கொடுக்க தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அந்த மக்களின் எதிர்பார்ப்பு. ஏரி விளாட்ட காசும் பிடிச்சிக்கிறாங்க. நாங்கள் எந்த வேலைக்கு போகிறது? எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறது கான்ட்ராக்டுக்கார தான் பிடிச்சிக்கிறாங்க சார். அந்த காசெல்லாம் எங்களுக்கு அந்த ஏரி வேலை துட்டு இருந்தால் தான் நாங்கள். பெரம்பலூர் அருகே அம்மாபாளையம் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் குரங்கு ஒன்று இறந்து அழுகிய நிலையில் கிடந்ததை கூட கவனிக்காமல் ஊராட்சி நிர்வாகம் அலட்சியமாக துர்நாற்றத்துடன் கூடிய குடிநீரை பொதுமக்களுக்கு விநியோகித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் அம்மாபாளையம் ஊராட்சிக்குட்பட்ட வன்னிமலை பகுதியில் 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் துறையூர் சாலையில் கால்நடை மருத்துவமனை அருகில் உள்ள சுமார் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீரில் கடந்த 2 நாட்களாக துர்நாற்றம் அடிப்பதோடு புழுக்கள் மிதந்து வருவதாகவும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்துள்ளனர். ஆனாலும் எதனால் துர்நாற்றம் அடிக்கிறது, எங்கிருந்து புழுக்கள் வருகிறது என்பதை கூட ஆய்வு செய்து பார்க்காமல் ஊராட்சி நிர்வாகம் அலட்சியத்துடன் தொடர்ந்து குடிநீர் விநியோகம் செய்து வந்துள்ளது. இதனை அடுத்து அப்பகுதி பொதுமக்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஏறி பார்த்தபோது அந்த தொட்டியில் குரங்கு ஒன்று இறந்து அழுகிய நிலையில் இருப்பதை கண்டு பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். இதனை அடுத்து ஊராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்தனர். கடந்த 2 தினங்களாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து விநியோகிக்கப்பட்ட குடிநீரை பயன்படுத்தி வந்த அப்பகுதி மக்கள் ஏதேனும் உடல் உபாதைகள் ஏற்படுமோ என்ற அச்சத்துடன் உள்ளனர். உடனே ஊராட்சி நிர்வாகம் இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்து பொதுமக்களுக்கு தொடர்ந்து சுகாதாரமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதோடு பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான ஊராட்சிகளில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் முறையாக பராமரிப்பின்றி உள்ளதால் அவற்றினை ஊராட்சி நிர்வாகம் முறையாக பராமரித்து பொதுமக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். Hey, we got Pura. தண்ணியிலையும் பார்த்தோன்னு வச்சுங்க எல்லாம் புழுவாக வந்து மறந்து கிடக்குது. இன்ன வரைக்கும் நிர்வாகம் வந்து இதை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ண கிடையாது. டேங்கை
கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 மாதமாக சரி இன்ன வரைக்கும் பில்ச்சிங் போட்டு மேலே நீர்த்தேக்க தொட்டி மேலே க்ளீன் பண்ணுறதே கிடையாதுங்க. அப்படி க்ளீன் பண்ணின்றா இந்த இது நடந்திருக்காது. அதனால் நிர்வாகம் கவனக்குறைச்சனால இந்த மாதிரி நடந்திருக்குங்க. எனவே நிர்வாகம் இது இனிமேலுக்கு வர ஆதனூரில் ரூபாய் 48.79 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பாலத்திற்கான பணிகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஆதனூர் ஊராட்சியில் 48.79 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள சிறு பாலத்திற்கான பணிகளை மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி தலைமையில் தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் எண்ணிலடங்கா மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆதனூர் ஊராட்சியில் ஆதனூர் முதல் மருவத்தூர் செல்ல பாலம் அமைக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகும். இதனை நிறைவேற்றும் வகையில் ஆதனூர் ஊராட்சியில் மருவத்தூர் சாலை உப்பு ஓடையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் 48.79 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறு பாலம் அமைக்கும் பணி தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த பாலம் 7.5 மீட்டர் அகலமும் 16 மீட்டர் நீளமும் கொண்டதாக அமைக்கப்பட உள்ளது. இந்த பாலம் அமைவதால் ஆதனூர் மற்றும் மருவத்தூர் மக்கள் எளிதாக சென்று வர இயலும். மழை காலங்களிலும் உப்பு ஓடையில் தண்ணீர் ஓடும் காலத்திலும் இனி எளிதாக சிறு பாலத்தை கடந்து பயணிக்க இயலும். குறித்த காலத்திற்குள் பாலத்திற்கான கட்டுமான பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் கட்டுமானம் தரமானதாக இருக்க வேண்டும் என்றும் விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கையிடனா என்ன கையிடனா திண்டிவனம் அடுத்த கோனேரி குப்பத்தில் உள்ள சரஸ்வதி சட்டக் கல்லூரியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியை அறக்கட்டளை குழு தலைவர் ஜி.கே. மணி தொடங்கி வைத்தார். திண்டிவனம் அடுத்த கோனேரி குப்பத்தில் அமைந்துள்ள சரஸ்வதி சட்டக் கல்லூரியில் மாநில அளவிலான சட்டக் கல்லூரி மாணவர்களுக்கான கைப்பந்து மற்றும் எரிபந்து போட்டிகள் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக மருத்துவர் ராமதாஸ் கல்வி அறக்கட்டளையின் அறங்காவலர் குழு தலைவர் ஜி.கே. மணி கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார். முதன்மை நிர்வாக அலுவலர் சிவகுமார் வரவேற்றார். மேலும் இதில் கல்லூரி முதல்வர் முனைவர் அசோக்குமார், அறங்காவலர் குழு உறுப்பினர் முனைவர் சிவபிரகாசம், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் உடற்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை உதவி இயக்குனர் முனைவர் பரமசிவம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இறுதியாக பேராசிரியர் ஜானகிராமன் நன்றி கூறினார். இப்போட்டியில் தமிழ்நாட்டின் பல்வேறு சட்ட கல்லூரிகளை சார்ந்த 500க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். மாற்று இடத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்னேகா அவர்களிடம் படாலம் ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தி ரவி மனு அளித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்திற்குட்பட்ட படாலம் ஊராட்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் சத்யசாய் வழிகாட்டுதலின்படி ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தி ரவி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த மனுவில் படாலம் ஊராட்சியில் வறுமை கோட்டின் கீழ் படாலம் கிராமத்தில் அரசு புறம்போக்கு வாய்க்கால் வகைப்பாடு புலன் எண் 117 தளம், ஓடு மற்றும் கூரை வீடுகள் கட்டி சுமார் 70 ஆண்டுகளுக்கும் மேலாக வீட்டு வரி ரசீது, மின் இணைப்பு, குடும்ப அட்டை, ஆதார், வாக்காளர் அட்டை ஆகிய ஆவணங்களுடன் நிரந்தரமாக வசித்து வருகின்றனர். ஆனால் இதுவரை பட்டா எதுவும் வழங்கவில்லை. ஆதலால் உள்ளூரிலேயே அகதிகளாக வாழ்ந்து வருகின்றனர். வீட்டுமனை பட்டா இல்லாத காரணத்தால் அரசு சலுகைகளான அரசு வீடு, வங்கி கடன், குழந்தைகளுக்கான நல்ல கல்வி போன்ற எந்த ஒரு சலுகையும் பெற முடியாத நிலையில் உள்ளனர். நாங்கள் நீர்நிலையின் வகைப்பாட்டில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வழிவகை இல்லை என்பதை அறிவோம். ஆதலால் எங்கள் அனைவருக்கும் எங்கள் கிராமத்தில் ஆட்சேபனை அற்ற புறம்போக்கு எண் 213 கீழ் A1, 213 கீழ் A2, 213 கீழ் B1, B2 சுமார் 3 ஏக்கர் இடங்களை மாற்று இடமாக தேர்வு செய்து
அனைவருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் அரசு தொகுப்பு வீடு வழங்கி அனைத்து குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய ஆதரவற்ற நிலையில் உள்ள ஊராட்சி மக்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக மாற்று இடத்தில் பட்டா வழங்க வேண்டும் என ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தி ரவி மனு அளித்தார். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உடனடியாக பரிசீலிப்பதாக ஊராட்சி மன்ற தலைவரிடம் தெரிவித்தார். இதில் படாலம் ஊராட்சியை சேர்ந்த மக்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். எல்லா ஒரே உண்டா? விருதாச்சலம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் சார்பில் 40 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்ட விருத்தாச்சலம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் விருத்தாச்சலம், கம்மாபுரம், நல்லூர் மற்றும் மங்களூர் ஆகிய 4 ஒன்றியங்களை விவகார எல்லைக்கு கொண்டு செயல்பட்டு வருகிறது. இந்த சங்கம் விவசாய பெருமக்களிடம் வேளாண்மை விளைபொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேற்படி 4 ஒன்றியங்களில் உள்ள 421 நியாய விலை கடைகளுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் நகர்வு செய்யப்பட்டு வருகிறது. குறைந்த வட்டியில் தானிய வீட்டுக்கடன் வழங்கப்பட்டு வருகிறது. தானிய கிடங்குகளில் குறைந்த வாடகையில் தானிய வாடகை வைக்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் நகைக்கடன் வழங்கப்படுகிறது. ஆவின் பாலகம் மொத்த விற்பனையாளராக செயல்பட்டு வருகிறது. விருத்தாச்சலம் பாலக்கரையில் 20% தள்ளுபடி விலையில் மருந்தகம் ஒன்றும் செயல்பட்டு வருகிறது. விவசாயிகளிடம் உளுந்து கொள்முதல் செய்து உடைத்து மதிப்பு கூட்டி கூற்று நிறுவனங்கள் வாயிலாக விற்பனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கையில் எண் 12 மீதான விவாதத்தின் மீது கூட்டுறவுத்துறை அமைச்சரால் வெளியிடப்பட்ட அறிவிப்பு விருத்தாச்சலம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த தொகை கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதியிலிருந்து 5% வட்டியில் கடனாக அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதனை செயல்படுத்தி தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் புதிய கட்டிடம் கட்டுமான பணிக்கான அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து விருத்தாச்சலம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்க கூட்டுறவு பட்டாசு கடை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மண்டல இணை பதிவாளர் இளஞ்செல்வி, விருத்தாச்சலம் சிறப்பு துணை பதிவாளர் செல்வி சுவிதா, விருத்தாச்சலம் கூட்டுறவு நகர மேலாளர், இயக்குனர் உள்ளிட்ட ஏராளமான கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராணபராணனே சர்வஸ்யாப்தரே தேவி நாராயணி நமோஸ்துதே நமோ தேவி மகா அரியலூர் ஜெயங்கொண்டத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதி மீது செருப்பு வீசிய வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவனுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கூறி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் காந்தி பூங்கா முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நீதிபதி PR கவாய் மீது செருப்பு வீசிய வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பாஜக அண்ணாமலை, ராஜா மற்றும் RSS குறித்து கோஷங்களை எழுப்பியவாறு பேசினர். இதில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தொங்கவிட்டு உரிக்கும் திறமை தாழ்த்தப்பட்டவருக்கு மட்டும்தான் தடுப்பு சட்டத்தில்